மரியாதைராமன் கதைகள் பாகம் 1. திருடர்கள் 4வரில் ஒருவன் மற்றவரை மோசம் செய்தது. 4 திருடர்கள் ஒரு பட்டணத்தில் ஒரு கிழவியின் வீட்டிலிறங்கி தாங்கள் திருடி பொதுவில் வைத்திருந்த உடைமைகளையும் பணங்களையும் ஒரு குடத்தில் போட்டு மேலே முத்திரையிட்டு, நாங்கள் 4 பேருமாக வந்து கேட்கும்போது இதைக் கொடு, அதுவரைக்கும் பத்திரமாக புதைத்துவை என்று கொடுத்து சில நாள் அவள் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த 4 பேரும் எதிர்வீட்டுத் திண்ணையில் பேசிக் கொண்டிருக்கையில் மோர் வாங்குதற்கு அந்த கிழவி வீட்டிலே போய்க் குடம் எடுத்துக்கொண்டு வா என்று தங்களுள் ஒருவனை அனுப்பினார்கள். அவன் போய்க் குடம் எடுத்துக்கொண்டு வரச் சொன்னாரென்று சொன்னான். அதற்கவள் புதைத்து வைத்திருக்கிற குடம் தோண்டி எடுத்து வரச் சொன்னதாக நினைத்துக்கொண்டு தெருவில் வந்து அவனைக் குடம் எடுத்து வரச் சொன்னீரா என்று கேட்க அவர்கள் ஆம் என்று சொல்லுதலால் உள்ளே போய் கட்டப்பாறையைக் கொடுத்து சுகமாக தோண்டி எடுத்துக்கொண்டு போவென்று சொன்னாள். அவன் அதிக சந்தோஷத்துடனே சீக்கிரத்திலே தோண்டித் குடம் எடுத்துக்கொண்டு புழக்கடை வழியே ஓட்டம் பிடித்தான். மற்ற 3 பேரும் 1 மணி நேரம் வரைக்கும் பார்த்து அவனைக் காணாமையாலே உள்ளே போய் நடந்த மோசத்தை அறிந்து கிழவியின் மேலே சோழராஜாவிடம் இருந்த நீதிபதியிடத்திலே நீதி கேட்டார்கள். அவன் கிழவியை அழைப்பித்து விசாரணை செய்து அவ்வுடைமையை கிழவி கொடுக்கும்படியாக தீர்ப்புச் செய்தான். அந்த கிழவி, நான் என்ன செய்வேன் தெய்வமே என்று அழுது கொண்டு வருகையில் நடுவழியிலே சிறு பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த மிகுந்த புத்திசாலியான ராமன், ஏன் பாட்டி அழுகிறாய் என்றான். அதற்கு அவள் நடந்த சங்கதியை எல்லாம் சொன்னாள். அதைக் கேட்டு, இந்த அநியாய தீர்ப்பை செய்பவன் வாயிலே மண் விழுந்தது போலே இதுகள் குழியிலே விழக்கடவது என்று தன் கையிலிருந்த கற்களை விட்டெறிந்தான். அதைக் கேட்டுக் கொண்டிருந்த சிலர் போய் அரசனிடம் சொல்ல, அரசனானவன் அந்த ராமனை அழைப்பித்து, நீதிபதி செய்த தீர்ப்பை அநியாயத் தீர்ப்பு என்று சொன்னாயே, நீ நியாயமாக தீர்ப்புச் செய் என்று சொன்னான். உடனே ராமன் அந்த 3 பேர் மற்றும் கிழவியையும் அழைப்பித்து விசாரணை செய்து 3 பேர்களையும் பார்த்து, உங்கள் வாக்குமூலப்படியே நீங்கள் 3 பேர் மாத்திரம் கேட்டால் கொடுக்கக்கூடாது. 4 பேரும் வந்து கேட்டால் அப்போது உங்கள் பொருளைக் கொடுப்பாள் என்று கிழவி பட்சம் தீர்ப்புச் செய்தான். பொருள் போன வழியே துக்கம்போம் என்கிறபடியே கிழவிக்கு உண்டாகிய துக்கம் போய்விட்டது. அது கேட்டு இராஜா சந்தோஷித்து அவனுக்கு மரியாதைராமன் என்று பெயரிட்டு நீதிபதியாய் மாற்றி சகல வெகுமானம் தந்து தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான்.